தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தற்பொழுது ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்துல வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்கள் மீது பரவலாக இருந்த அந்த பருவமழையுடைய தீவிரம் தற்பொழுது படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், தற்போது உருவாகக்கூடிய இந்த புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அரபிக்கடல் பகுதியில் நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அது இந்திய நிலப்பரப்பை விட்டு விலகி அரபிக்கடல் பகுதிக்குள்ளாக மேற்கு திசை நோக்கி நகர்ந்து செல்வதனால காற்று திசையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாகவும் கிழக்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு பரவலாக இருக்கும் எனவும் தென் மாவட்டங்கள் மீது தீவிரமாக இருக்கக்கூடிய பருவமழை சற்று படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 24ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடல்ல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. 24ஆம் தேதி வாக்கில் உருவாக்க இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக பகுதியை நோக்கி நகர்ந்து வரவும் அதே நேரத்தில் சற்று வலுவடைவதற்கான வாய்ப்புகளும் தற்போது சூழலில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.